குடி மயக்கத்தை மாற்றுறதுக்கான மருத்துவம். எந்த நேரமும் மயக்கத்திலே இருப்பாங்க, தெளியவே தெரியாது. வீட்டுக்காரமாக மண்டையில் செருப்பு கழட்டி கூட அடிக்கிறாங்க, விளக்கமாத்தில் அடிக்கிறாங்க. சித்தப்பன்லாம் அந்த மாதிரி அடிப்பாங்க, நான் பார்ப்பேன். ஏன்னா அவருக்கு அந்த போதையே தெரியாது. ஏன்னா குடிச்சிட்டா சாப்பிட்டா போதை குறைஞ்சிரும்னு சாப்பிட மாட்டாங்க, குளித்தா போதை குறைஞ்சிரும் குளிக்க மாட்டாங்க. அப்போ எப்போ அந்த மயக்கம் தீரும் தெரியவே தெரியாது. அந்த மயக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மயக்கம் மாறதுக்கான மருத்துவம் இது. பெருஞ்சீரகம், வில்வம், நெல்லிக்காய், வெத்தலை, கொத்தமல்லி விதை, எலுமிச்சம்பழம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். குடி போதையில் இருக்கிறவங்க மயக்கம் தெளிவு பெறதுக்கு. ஏன் அவங்களுக்கு மயக்கம்? சிறுமூளையை மயக்கத்தில் அதிகமாக குடிச்சிட்டாங்கனாக்கா சிறுமூளை எந்த நரம்புகள்லாம் வேலையே செய்யாது, அப்படியே தூங்க வச்சிரும். அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்கனாக்கா அவங்க குடித்தாங்கன்னா தான் அந்த தலையில் சொல்லுவாங்க, மண்டை புழுன்றது சுற்றிக்கிடுச்சா அப்படின்வாங்க. இப்போ ஆடு மாடுக வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தும்முனாக்கா தலையில் மனிதர்களுக்கும் புழு இருக்குது. அது ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அவங்க அடிமை ஆக்கிட்டாங்கனாக்கா, டீ குடிக்கிறாங்கனாக்கா அவங்க டீ குடித்தாங்கன்னா தான் அவங்களுக்கு திருப்திப்படும். அதே மாதிரி பொடி போடுறவங்க, வெத்தலை பாக்கு போடுறவங்க, புகையில போடுறவங்க, குடி போதையில் இருக்கவங்க அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்கனாக்கா நம்ம தலையில் இருக்கிற சிறுமூளை நரம்புகளும் சரி, அது நம்ம தலையில் இருக்க புழுவும் சரி, அதுக்கு மயக்கம் பழகிருச்சுனாக்கா அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா தான் நம்ம தலை நல்லா அந்த வலி இல்லாமல் இருக்கும். அந்த அடிக்ட் ஆகி போகிற பழக்கத்தை மாற்றுறதுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலை ஒரு 5 இலை எடுத்துக்கிறணும். அது கூட ஒரே ஒரு வெற்றிலை கூட எடுத்துக்கிறணும். வில்வ இலை கூட ஒரு வெற்றிலை எடுத்தால் போதுமானது. இது கூட பெரிய நெல்லிக்காய், இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ், ஒரு நெல்லிக்காயில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இது மூணும் நல்லா இந்த நரம்பு இதெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு அரைச்சி கொஞ்சமாக சாராக எடுத்து வச்சுருக்குறோம். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறணும். இது ரெண்டையும் நல்லா பொடியை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட சேர்த்துடணும். தனியா பொடி நிறையாவேவும் போட்டு கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி சொட்டு விட்டால் போதும், முழுதும் நம்ம கொடுக்கணுன்றது இல்லை. ஒரு 10 சொட்டு அதுவே போதுமானது. கூட நிறையா தண்ணி சேர்த்துக்கிறணும். இதை கூட்டு மருந்தா நல்லா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, புத்துணர்ச்சி, அவங்க நரம்புகளை தூண்டி குடி போதையில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட மயக்கமாக இருந்தாலும் இதை குடித்து 5 நிமிஷத்தில் நல்ல தெளிவடைஞ்சு எந்திரிச்சிருவாங்க. குடி மயக்கம் மாற பெருஞ்சீரகம், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், வில்வம், கொத்தமல்லி விதை, வெத்தலை, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை குடித்தாங்கன்னா உடனடியாக அந்த மயக்கம் மாறிடும், பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.